அமெரிக்கா என்றாலே அது ஒரு கனவு தேசம் என்று நாம் நினைப்போம். ஆனால் தற்போது அங்கு உள்ள இந்தியர்களின் மனநிலை மாறி வருகிறது. இதோ கார்னிகி என்டோமென்ட் நடத்திய ஆய்வின் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். சுமார் 40% இந்திய வம்சாவளியினர் அமெரிக்காவை விட்டு வெளியேற யோசித்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு திரும்ப நினைக்கவில்லை. வெளியேற நினைப்பவர்களில் 62% பேர் வேறு நாடுகளுக்கு செல்ல விரும்புகிறார்கள். உதாரணமாக கனடா, ஐரோப்பா நாடுகளுக்கு செல்ல அவர்கள் விரும்புகிறார்கள். 58% பேர் அமெரிக்க அரசியலால் அதிருப்தி அடைந்துள்ளனர். சிலர் காஸ்ட் ஆஃப் லிவிங், செலவு அதிகம் என்கிறார்கள். மேலும் சிலர் பாதுகாப்பு குறித்த அச்சத்தில் உள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அரசியல் குழப்பம். அமெரிக்காவில் தற்போது நடக்கும் அரசியல் சூழல் இந்தியர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ட்ரம்ப் மீதான அதிருப்தி. 71% இந்தியர்கள் ட்ரம்பின் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்று கருதுகிறார்கள். குறிப்பாக அவர் கொண்டு வரும் H-1B விசா கட்டண உயர்வு மற்றும் டிபோர்டேஷன்ஸ், மக்கள் வெளியேற்றம் போன்ற கொள்கைகள் அவர்களை கவலையடைய செய்துள்ளன. அதே சமயம் 2020 டெமோக்ராட்டிக் கட்சியை ஆதரித்த 52% பேர் இப்போது 46% குறைந்துள்ளனர். யாரை ஆதரிப்பது என்ற தர்ம சங்கடமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். டிஸ்கிரிமினேஷன் அண்ட் கல்ச்சர். அமெரிக்காவில் இந்தியர்கள் சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறார்கள். 50% பாதிக்கும் மேற்பட்டோர் ஏதோ ஒரு வகையில் பாகுபாட்டை சந்திப்பதாக கூறுகிறார்கள். இதில் 36% பேர் நிறம் காரணமாகவும் 21% பேர் பிறந்த நாடு காரணமாகவும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பாகுபாட்டிற்கு பயந்து 1/5 இந்தியர் வெளியே செல்லும்போது இந்திய உடைகளை அணிவதை தவிர்த்துவிட்டனர். 19% பேர் பொது இடங்களில் இந்திய கலாச்சார ஆடைகளை அணிய அஞ்சுகிறார்கள். மதம் மற்றும் மதமாற்றம் குறித்த விவாதம். அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தனது மனைவி உஷா வான்ஸ் ஒரு இந்தியர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறலாம் என்று அக்டோபர் 2025 பேசியது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. 70% இந்தியர்கள் அமெரிக்க பொது வாழ்வில் மத அடையாளம் குறித்து சங்கடமாக உணர்கிறார்கள். 72% இந்தியர்கள் திருமணத்திற்காக மதம் மாறுவதை எதிர்க்கிறார்கள். குறிப்பாக இந்துக்களில் 77% பேரும் முஸ்லிம்களில் 57% பேரும் மதம் மாறுவது அவசியமில்லை என்று கருதுகிறார்கள். புதிய நம்பிக்கை. ஜஹ்ரான் மம்தானி. இந்த இக்கட்டான சூழலில் நியூயார்க் மேயர் வேட்பாளரான ஜஹ்ரான் மம்தானி போன்ற இளம் தலைவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். 73% பேர் இவரை போன்ற தலைவர்கள் இந்தியர்களின் கௌரவத்தை உயர்த்துவார்கள் என்று நம்புகிறார்கள். அதே சமயம் 45% பேர் இவரால் இந்திய சமூகம் பிளவுபடவும் வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கிறார்கள். அமெரிக்க கனவு என்பது இப்போது சவால்கள் நிறைந்த ஒன்றாக மாறியுள்ளது. ஒரு நாட்டில் நாம் எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம், பாதுகாப்பு மற்றும் அரசியல் உரிமை ஆகியவை மிக முக்கியம் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இது இந்தியர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி மீண்டும் சிந்திக்கும் ஒரு காலமாக இருக்கிறது.